ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாழைப்பூ பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 விதமாகவும் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று வந்து நம்ம டேரெக்டாக போட்டு வதக்குறது, இன்னொன்று வந்து நம்ம வேக வச்சு கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகும் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் நான் பிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்சு போல் சேர்த்துக்கலாம். அது வந்து பொரியலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் பிச்சு வச்சுருந்த காஞ்ச மிளகாயையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஒரு டைம் நான் வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பிறகு பெரிய சைஸ் வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த அளவுக்கு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடணும். ஸோ இந்த அளவு வதக்கி விட்டால் தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதக்கி விட்ட பிறகு நான் இந்த வாழைப்பூ வந்து இங்கே வெட்டி வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைப்பூ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வாழைப்பூவில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை பற்றி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வாழைப்பூ வடை ரெசிபி பாருங்கள். அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வாழைப்பூக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விடுங்க. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் நிறையா செஞ்சு கொடுங்க. அவங்களோட கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து வாழைப்பூ அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷமாக நான் வந்து பரட்டிகிட்ருக்கேன். நீங்கள் இதை வந்து மூடி போட்டு கூட நீங்கள் வந்து வேக விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கூட நீங்கள் வேக விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் குக்கிங்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வந்து பரட்டி எடுத்துகிட்ருக்கேன். ஒரு பாதி தூரம் வெந்த பிறகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் மேலே காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு, இது வந்து கம்ப்ளீட்டாக 2ம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது 2யும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு வாழைப்பூ கடைசி ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் அந்த அளவுக்கு நம்ம வந்து நீங்கள் வந்து தேங்காய் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். கம்மியாக சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லை சேர்க்காமலேயும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இல்லை நிறையா சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதே 2, 3 வாழைப்பூல நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா நிறைய தனியாக வேக வச்சுட்டு கூட நீங்கள் இந்த பொரியலில் ஆட் பண்ணி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம வாழைப்பூ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட காரக்குழம்பு வச்சுருந்தேங்க. இதுதான் வந்து இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில்